எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. தாயை கொலை செய்து விட்டு அழுகிறார். யாரை கொலை செய்தோம், எப்போது கத்தி எடுத்தோம், எப்போது குத்தினோம், எப்போது கொன்றோம் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் போதையில் மூழ்கிவிட்டான். அந்த அவனுடைய புத்தி மூளை மழுங்கிவிட்டது. ஆக இதற்கெல்லாம் காரணம் யார்? திமுக அயலகத்தினுடைய செயலாளர் ஜாப்பர் சேட்டு கடத்துறாரு. 3000 கோடிக்கு போதையை கடத்துறாரு. இப்பதான் பெயில வெளியே வந்திருக்காரு. ஜெயிலுக்கு போனவர் பெயில வெளியே வந்திருக்காரு. இது போன்ற அராஜகங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சியிலே ஒரு காலம் இருந்த புரட்சியில் எம்ஜிஆர் சரி, புரட்சித்திலே அம்மாவும் சரி, புரட்சி தமிழர் பச்சை தமிழர் எடப்பாடி சொல்லி ஏற்றுக்கொண்டது கிடையாது. எடப்பாடியுடைய காலத்திலே, அம்மாவுடைய காலத்திலே, தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது. சட்டத்தினுடைய ஆட்சி நடந்தது. காவல்துறையுடைய கைகள் சுதந்திரமாக இருந்தது. ஆகவே அவர்கள் சட்டத்தின் ஆட்சி நடத்தினார்கள். ரவுடிகள் திருத்தப்பட்டார்கள். ரவுடிகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள். இன்றைக்கு ரவுடிகள் கலாச்சாரம் இருக்கிறது, போதை கலாச்சாரம் இருக்கிறது. எதையாவது காவல்துறையால் கட்டுப்படுத்த முடிகிறதா? முடியவில்லை. காரணம் அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் பந்தாடப்படுகிறார்கள். நல்ல காவல்துறை அதிகாரிகள் தூக்கி அளிக்கப்படுகிறார்கள். ஆகவே வேலை செய்ய பயப்படுகிறார்கள். காவல்துறை ஸ்காட்லாந்து இணையான தமிழ்நாடு காவல்துறை, உலகம் முழுக்க பெயர் பெற்ற காவல்துறை என்ற பெருமைக்கு சொந்தக்கார காவல்துறை. கடலுக்குள் நுழைந்து கூட களவாணி பயிரை பிடிக்கக்கூடிய திறமை உள்ள காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை. இன்றைக்கு பேசாமல் நோக்கம், பிடிக்க போனால் எந்த இடத்துக்கு போனாலும் திமுகவை சேர்ந்தவர்கள் தடுக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் என்ன பண்ண முடியும்? ஆகவே கைகட்டி நிற்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் சொன்னால் அதிமுக ஆள வேண்டும், எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும். அப்போதான் தமிழ்நாட்டினுடைய விடிவு காலம் வரும். தமிழகத்திற்கு நல்ல வெளிச்சம் வரும். அற்புதமான ஒரு ஆட்சியை கொடுத்தவர். 11 மெடிக்கல் கல்லூரி கொடுத்தார் எடப்பாடி. 64 ஆர்ட்ஸ் காலேஜ் கொடுத்தார். திருத்தங்களை ஆக்கலையா? திருத்தங்களை பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வரலையா? சிவகாசி பஸ் ஸ்டாண்ட் விரிவாக்கம் பண்ணலையா? சிவகாசி கல்வி மாவட்டம் கொடுத்தது அதிமுக ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில நான் கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சியில 4 ஆண்டு கால ஆட்சியில எதையாவது ஒன்ன சொல்லுங்க, இது நாங்க செய்தோம்னு. இங்க 3 கோடி ரூபாய்க்கு மேல எனக்கு எஸ்ஆர்எஸ் பண்ணி கொடுக்கல, அதை நான் கொடுத்து திட்டம். நான் அடிக்கல் நாட்டு இன்ன வரைக்கும் வேலையை முடிக்காம இருக்காங்க.